அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இலக்கண பகுதியில் இந்த சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறத போன வகுப்பில் பார்த்தோம். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒட்டளப்படை, குற்றியழுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவ்கார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்ற 10 வகை சார்பெழுத்தில் இன்னைக்கு 2 சார்பெழுத்துக்கள் வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்த உயிர்மை அப்படிங்கிறது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணையக்கூடிய தன்மை தான் உயிர்மை எழுத்து என்று சொல்லுகிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வது தான் உயிர்மை எழுத்தாக உருவெடுக்கிறது. உயிர்மை எழுத்து தோன்றுகிறது. உயிர்மை எழுத்து தோன்றுகிறது. இது தோன்ற காரணமாக இருப்பது என்ன? அடிப்படை அப்படின்னா மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் இக்கு பிளஸ் ஆ கா உயிர்மை எழுத்தாக தோன்றுகிறத நம்மளால அறிய முடிகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்தின் ஒளி வடிவம். இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்வதால் தான் அவற்றை உயிர்மை எழுத்து என்று சொல்கிறோம். இவை இரண்டும் சேரக்கூடிய வடிவத்தை தான் உயிர்மை எழுத்து என்று சொல்லுகிறோம், என்று அழைக்கிறோம். வரி வடிவம் எப்படி இருக்குன்னா மெய்யெழுத்தை ஒத்த நிலையாக இருக்கும். அதனுடைய வரி வடிவம் மெய்யெழுத்தை இப்போ இக்கு, இஞ்சு, இச்சு, இட்டு, இத்து, இம்மு இப்படிலாம் வரி வடிவ நிலையை மெய்யெழுத்தை ஒட்டி இருக்கும். ஒலிக்கும் கால அளவு எப்படின்னா உயிர் எழுத்தை ஒத்திருக்கக்கூடியதாக இருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கக்கூடியதாக இருக்கும். அதில் கா ஆங்கிற நிலை இருக்கும், யா ஆங்கிற நிலை அந்த உயிரெழுத்தை ஒத்த நிலையாக அமையக்கூடியதுதான் உயிர்மை அப்படிங்கிறது. இந்த முதல் எழுத்தை சார்ந்து இருக்கக்கூடியதனால் இவற்றை சார்பெழுத்து வகைகளுள் சார்பெழுத்து வகைகளுள் கூறுகிறார்கள். அதனாலதான் அந்த மெய்யெழுத்தோடு உயிரெழுத்து சேர்ந்து வருகிறதுனால் உயிர்மை என்று சொல்கிறோம். அதுல முதல் எழுத்தாக கருதப்படுவது உயிரெழுத்து, அதனோடு இணைந்து வரக்கூடிய இந்த மெய்யும் சேர்ந்து வருவதனால உயிர்மை எழுத்து. அது சார்பெழுத்துல வகைகள்ல சேர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் உயிர்மை எழுத்தினுடைய வடிவ நிலையாகவும் ஒளி நிலையாகவும் கருதப்படுகிறது. அடுத்ததாக ஆயுதம். இந்த ஆயுத எழுத்தை முப்பார் புள்ளி என்று சொல்கிறார்கள். முப்பார் புள்ளி என்ற தனி வடிவம் கொண்டது. இது தனி நிலையாக அமைக்கப்படக்கூடிய எழுத்தாக இருக்கிறது. நம்ம போருக்கெல்லாம் முன்னொரு காலத்தில் போகும்போது இப்போ இந்த இட்லி தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவ அமைப்பு இருக்கும். அந்த 3 புள்ளியை கொண்டதாக அந்த போர் உடைவாளை உருவி அவங்க சண்டை போடும்போது அதை தடுக்குவதற்கு அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க. அதை தான் ஆயுத எழுத்து என்று சொல்றார். ஆயுதம், ஆயுதத்தை தடுக்கக்கூடிய நிலையை ஆயுத எழுத்து. இது தனி நிலை அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பல பேர் உண்டு. முப்புள்ளி, 3 புள்ளி இருக்கிறா, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படிங்கிற நிலையிலையும் இந்த எழுத்தை சொல்றாங்க. இதனுடைய நுட்பமான ஒளிநிலை இருக்கின்றது. இது எப்படிமா நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது அப்படிங்கிறாங்க. இது தனித்து இயங்காது. இந்த எழுத்து தனித்து இயங்காது. தனியா இந்த எழுத்துக்கான பொருளாக நாம் கொள்ள இயலாது. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க முதல்ல ஒரு உயிரெழுத்தும் பின்னாடி வல்லின எழுத்தும் சேரும்போது அவற்றினுடைய ஒழிப்பு முறை வகைப்படுகிறது அப்படிங்கிறத நம்மளால அறிய முடிகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில மட்டும்தான் வரும். இந்த இக்கு என்று சொல்லக்கூடிய எழுத்து சொல்லினுடைய இடையில் மட்டும்தான். அகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அகுது ஆ என்ற உயிரெழுத்தையும் வல்லின எழுத்தையும் அடுத்ததாக கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்மளாக
பார்க்க முடிகின்றது. இந்த எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்து இயங்க வல்லதாக இல்லை, தனித்து இயங்காது, இடையில் மட்டும்தான் வரும். அதே போல முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்கக்கூடிய இந்த ஆயுத எழுத்தை சார்பெழுத்து வகைகளிலே வைக்கின்றார்கள். இதை வந்து சார்பெழுத்து வகைகளில் வைக்கின்றார்கள். அதனால தான் இதை வந்து சார்பெழுத்து என்று சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்குறோம். இதில் உயிர்மையும் ஆயுதத்தை பற்றியும் பார்த்துருக்குறோம். அடுத்த பதிவில் உங்களுக்கு மொழி முதல் எழுத்து, மொழி இறுதி எழுத்து அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.